Hey, welcome to my channel, guys. So, இன்னைக்கு நம்ம வீடியோல arithmetic operators பத்தி practically பார்க்க போறோம். Okay? So, without any further ado, நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். ஓகே, ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் வரைக்கும் நம்ம கூகுள் க்ரோமில் வந்து நம்ம கன்சோலில் போய் தான் நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண போகிறோம். அந்த சாஃப்ட்வேர் பேர் தான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஹேஸ் நம்பர் 1 சாஃப்ட்வேர் இந்த வேர்ல்ட். ஓகேவா, இது ஹேஸ் நம்பர் 1. செகண்ட் விஷயம், இது வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த சாஃப்ட்வேரை வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுறாங்க. தேர்ட் விஷயம், இது ஃப்ரீ. ஓகே, ஸோ எந்த டெவலப்பராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் விஎஸ் கோட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த விஎஸ் கோட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே சப்போர்ட் பண்ணும். நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணுறதுக்கு ஆர் வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காகட்டும் நம்ம விஎஸ் கோட் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரம் டுடே. ஓகே, இன்னைக்கு இருந்து நம்ம எல்லா டாபிக்ஸுமே நம்ம விஎஸ் கோடில் தான் ரன் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், ஸோ இதை பற்றி நம்ம ஃபர்தர் வீடியோஸில் நம்ம என்ன பண்ணலாம், குட்டி கான்செப்ட்ஸாக வந்து இந்த விஎஸ் கோடை பற்றியும் நம்ம நிறைய கற்றுக்கலாம். ஓகே, ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் அடு நம்ம அரித்மெட்டிக் ஆபரேட்டருக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்னா என்னன்னு சொல்லி நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்னா என்னன்னா ஒரு பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ் தான் இந்த அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அடிஷன் பண்ணணும்னா ப்ளஸ் சிம்பிள், ஓகே, சப்ட்ராக்ஷன் பண்ணணும்னா மைனஸ் சிம்பிள், மல்டிப்ளிகேஷன் பண்ணுனா ஆஸ்ட்ரிக் சிம்பிள், ஓகே, அதே மாதிரி டிவிஷன் பண்ணுனா நமக்கு ஸ்லாஷ் சிம்பிள், மாடுலஸ் பண்ணுனா நமக்கு என்ன சிம்பிள், இந்த பர்சன்டேஜ் சிம்பிள். ஓகேவா, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், விஷயம் லைக் மாடுலஸ்னா நம்ம நார்மலா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க தானே போடுவோம் அப்படிங்க. நோ கைஸ், ஸோ நம்ம மாடுலஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்ம மாடுலஸ், அதாவது ரிமைண்டர், நீங்க ஒரு வேல்யூவை நீங்க டிவைட் பண்றீங்கன்னா அதோட கோஷன்ட் இருக்கும். ஓகேவா, கோஷன்ட் இஸ் நத்திங் பட் எந்த நம்பர் அதை டிவைட் பண்ணுதுங்கிறது தான். இப்போ லெட்ஸ் சே 10 இருக்குன்னா, ஓகே, லெட்ஸ் சே நமக்கு 10 இருக்குன்னா 10 டிவைட் பை நீங்க 2 போடுறீங்கன்னா, ஸோ இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பரை டிவைட் பண்ண போகுது. ஸோ எப்படி டிவைட் பண்ணுன்னா 2 5s are 10. ஓகேவா, ஸோ அந்த 5ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோஷன்ட். ஸோ அப்போ 10 - 10 வருமா, ஸோ அப்போ அந்த 10 - 10 வரும்போது 0 உங்களுக்கு கிடைக்குது. அந்த 0 வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ரிமைண்டர். ஓகே, அந்த 0 தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர். ஓகே, அந்த ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க மாடுலஸ் யூஸ் பண்ணுவீங்க. சரி, நீங்க வந்து கோஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதுதாங்க பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன். இந்த மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2ஐயும் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணலாம், சேம் 2 + 2 போட்டா நமக்கு 2ம் ஆட் ஆயிடும். ஆனா இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதோட வேல்யூ என்னன்ட்டு இதை நம்ம என்ன பண்ணணும், கன்சோல்ல நம்ம உள்ள நம்ம பாஸ் பண்ணணும். அப்பதான் நமக்கு என்ன வரும், நமக்கு டேட்டா கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இதை ரன் பண்ணி காட்டுறேன். ரன் கோட், சி 4. ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு, 4 வந்திருக்கு. ஓகே, நமக்கு கன்சோல்ல 4 வந்திருக்கு. இப்போ லெட்ஸ் சே, ஹே விஷ்ணு, ஓகே 2 + 2 4, ஆனா எனக்கு பிளஸ் மட்டும் வேணாம், மற்றதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ லெட்ஸ் சே console டாட் லாக், ஓகே, மல்டிப்ளிகேஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் பண்ணி பார்ப்போம். ஓகே, 10 - 2, 10 - 2 என்ன, 10 - 2 நமக்கு என்ன ஒரு 10 - 2 8 வருமா. ஸோ இது வந்து நமக்கு 4 வருதா, ஸோ 10 - 2 நமக்கு 8 வருமா. ஸோ அதே மாதிரி console டாட் லாக், ஓகே, லெட்ஸ் சே 10 × 10, ஸோ 10 × 10 எவ்வளோ, 100 வருமா, கரெக்டா 100 வருமா. ஓகே, அதே மாதிரி console டாட் லாக், ஓகே, நான் சொன்னேன் 10 டிவைட் பை 2, ஸோ லெட்ஸ் சே 10 டிவைட் பை 2, 10 டிவைட் பை 2 எவ்வளோ, 2 5s are 10 அப்படின்னா 10 டிவைட் பை 2 5. ஸோ இந்த 5 இஸ் நத்திங் பட் த கோஷன்ட். ஓகே, டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு, அதாவது ஸ்லாஷ் போட்டீங்கன்னா உங்களுக்கு கோஷன் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி லெட்ஸ் சே console டாட் லாக், நீங்க அதே 10 மாடுலஸ் 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ரிமைண்டர் கிடைக்கும். ஓகே, ரிமைண்டர், ஓகே, //0, ஓகே, which is ரிமைண்டர். ஓகே, ரிமைண்டர். இப்போ என்ன பண்றேன், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, லெட்ஸ் சே க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, அண்ட் தென் நான் இதை ரன் பண்றேன். ஓகே, நியூ கோட், சி 4 8 100 5 and 0. ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு, 4 வந்திருக்கு. எடுத்து 2 + 2 4, 10 - 2 8, 10 × 10 100, 10 டிவைட் பை 2 5 and 10 mod 2 வந்துட்டு 0 பிகாஸ் தட்ஸ் ரிமைண்டர். ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நமக்கு வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. லெட்ஸ் சே இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ப்ராக்டிக்கலா ஒரு சொல்யூஷன் பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் சே நீங்க வந்துட்டு ஒரு கஃபே போறீங்க ஆர் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போறீங்க, அங்க போயிட்டு என்ன பண்றீங்க, நீங்க சாக்லேட்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், சாக்லேட்டோட பிரைஸை வந்துட்டு நீங்க உங்களோட பில் அமௌண்ட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். லெட்ஸ் சே நீங்க சாக்லேட் வாங்குறீங்க, எவ்வளவு சாக்லேட், 2 சாக்லேட்ஸ், நம்பர் ஆஃப், ஓகே, சாக்லேட்ஸ், ஓகே, பர்ச்சேஸ்ட், ஓகே, இஸ் ஈக்குவல் டு 2. அப்புறம் பிரைஸ் ஆஃப் த 1 சாக்லேட், ஓகேவா, பிரைஸ் ஆஃப் 1 சாக்லேட், ஓகே, 1 சாக்லேட்,
ஓகே, price of one chocolate is equal to let's say 50 rupees வச்சுக்கலாம். ஓகே, 50 rupees வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், லைக் எனக்கு 2 சாக்லேட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸ்ன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன? ஸோ ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் இன்டூ ப்ரைஸா. பிகாஸ் 1 இன்டூ, இப்போ ஒரு சாக்லேட் வாங்கினோம்னா 1 இன்டூ 50 இஸ் ஈக்குவல் டு 50. அது 2 சாக்லேட் வாங்கினா 2 இன்டூ 50 இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் இன்டூ ப்ரைஸ். கரெக்டா? ஸோ அதாங்க. ஓகே, ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் இன்டூ ப்ரைஸ். இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவை படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, ஸோ கன்சோல் டாட் லாக் எவ்வளோ சாக்லேட்ஸ் வாங்கியிருக்கோம், 2 சாக்லேட்ஸ் வாங்கியிருக்கோம். எவ்வளோ ஒரு சாக்லேட்டோட ப்ரைஸு நமக்கு 50. ஓகேவா? ஆஹா, 50. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கன்சோல் லாக்குள்ள போடுறேன். நமக்கு என்ன ஆன்சர் வரணும், நமக்கு 100 வரணும். கரெக்டாக? இப்போ பாருங்க, நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, சரி, செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ரன் கோட் கொடுக்குறேன். சி 100 rupees வந்திருக்கு. 100 rupees வந்திருக்கு. ஓகே, லெட்ஸ் சே கடைக்காரர் வந்து நம்ம 2 சாக்லேட் வாங்கினால நமக்கு லெட்ஸ் சே 10 rupees டிஸ்கவுண்ட் தராரு. ஓகே, 10 rupees டிஸ்கவுண்ட் தராரு. ஸோ இப்போ பாருங்க, லெட்ஸ் சே டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 10 INR, அதாவது 10 rupees நமக்கு டிஸ்கவுண்ட் தராரு. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், ஸோ டிஸ்கவுண்ட் எதுல இருந்து 10 rupees, 100 இருந்து 10 rupees. ஓகே, ஸோ அப்போ எப்படி டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ணலாம்? ஸோ கன்சோல் டாட் லாக் ஓகே 2 into 50, 2 into 50 minus 10. கரெக்டா? இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரணும், நமக்கு 90 வரணும். கரெக்டா? 100 minus 10 90 வரணும். கரெக்டா? ஸோ நமக்கு கண்டிப்பாக 90 வரும். பாருங்க, நான் இந்த ஃபர்ஸ்ட் இது நான் என்ன பண்ணுறேன், கமெண்ட் பண்ணிடுறேன். ஆர் லெட்ஸ் இருக்கட்டும். ஸோ நான் இதை மட்டும் ரன் பண்ணுறேன். என்ன வருதுன்னு பாருங்க. ரன் கோட் என்ன வந்திருக்கு, 90 வந்திருக்கா? பிகாஸ் 2 into 50 which is 100. ஓகேவா? இது 100 மாறிடும். அண்ட் 100 minus 10 which is 90. ஓகே, இதுதான் இங்க நடந்திருக்கு. ஓகே, ஸோ இது சப்ட்ராக்ஷன். ஓகேவா? ஓகே, அடுத்து நம்ம டிவிஷனுக்கு நம்ம ப்ராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். லெட்ஸ் சே நம்ம கிட்ட 10 ஆப்பிள் இருக்கு, 5 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம சமமா பிரிச்சு தரணும். அப்ப என்ன பண்ணலாம்? ஸோ லெட்ஸ் சே நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஓகே 10. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் லைக் ஹெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லைக் 5. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த 10 ஆப்பிள் இந்த 5 பேருக்கு சமமாக தரணும். அப்போ என்ன பண்ணலாம், லைக் ஒருத்தருக்கு 2 ஆப்பிள் கொடுத்தா எனக்கு என்ன ஆகும், சமமாக எல்லாத்துக்கும் கொடுத்த மாதிரி ஆகிடுமா? அப்போ என்னன்னா லைக் 5 அந்த 10 இருக்குன்னா 5 பேருக்கு முதல்ல 1 1 1 1 கொடுத்தா 5 ஆப்பிள் முடிஞ்சிடுமா? மறுபடியும் 5 பேர் இருக்காங்களா, எல்லாத்துக்கும் மறுபடியும் 1 1 கொடுத்தா என்ன ஆகிடும், முடிஞ்சிடும். அப்போ என்னன்னா ஒருத்தருக்கு 2 ஆப்பிள் வருது, பெர் ஹெட் வந்து 2 ஆப்பிள்ஸ் வருது. கரெக்டா? ஸோ அதை எப்படி நம்ம பண்ணலாம்னா, நம்ம பேசிக்கா ஒரு டிவிஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? டிவிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். வச்சே பாருங்க. ஸோ கன்சோல் டாட் லாக் இதுக்கு என்ன ஃபார்முலா? ஸோ பேசிக்கா 10 divided by 5. கரெக்டா? அந்த 10 ஆப்பிள் 5 பேருக்கு கொடுக்கணும்னா 10 divided by 5. சி கன்சோல் டாட் லாக் 10 divided by 5 எவ்வளவு பேருக்கு தரணும், நான் 5 பேருக்கு தரணும். கரெக்டா? ஸோ இப்போ இதோட ஆன்சர் எனக்கு என்ன வரும்னா, எனக்கு வந்து 2 வரும். ஓகே, எனக்கு ஆன்சர் வந்து பெர் ஹெட் வந்து 2ன்னு வரும். ஓகே, ஸோ பாருங்க, ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ 10 ஆப்பிளை நான் 5 பேருக்கு பிரிக்கணும். ஸோ அப்போ எனக்கு இதோட ஆன்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு எத்தனை ஆப்பிள் போகணுங்கிறது. ஓகே, ஸோ ரன் கோட் பாருங்க, 2 வந்திருக்கு. ஓகே, பாருங்க 2 வந்திருக்கு. ஓகே, 2 வந்திருக்கு. ஸோ இதாங்க. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம், நம்ம டிவிஷனுக்கு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பல விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் பல ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரை இன்னும் நிறையா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ ஃபார் அடுத்த மற்ற ஆப்ரேட்டர்ஸ் பற்றி, லைக் மற்ற கம்பேரிசன் ஆப்ரேட்டரை பற்றியோ லாஜிக்கல் ஆப்ரேட்டரை பற்றியோ நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் until then it's bye from Vishnu. Bye guys.